Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Broadfield curriculum பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு காமனான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்டில் 5th யூனிட்ல செப்பரேட் டாப்பிக்காக வரும். 4th யூனிட்ல சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் அப்ரோச்லையும் இந்த டாபிக் வருது. செகண்ட் இயருக்கு இந்த டாபிக் வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் 7th யூனிட்ல வருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் அண்ட் சப்ஜெக்டில் 4th யூனிட்ல லேர்ன் பண்ணுற எல்லா டாப்பிக்குமே செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் 7th யூனிட்ல ரிப்பீட் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். First introduction. Curriculum. The term curriculum comes from the Latin word career. So career அப்படிங்கிற Latin wordல இருந்து ஃபார்ம் ஆன வேர்டு தான் curriculum. So career அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா to run. ஸோ இந்த டேர்ம் எதை மீன் பண்ணுதுன்னா ரன்வே, ஓடு பாதை அல்லது ஒரு கோர்ஸ். இந்த ஓடு பாதையில் தான் ஒருவர் ஓடி அவங்க கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஜுகேஷனல் ஃபீல்டில் இந்த டேர்ம் எதை குறிக்குது அப்படின்னா ஒர்க் ஃபீல்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா, ஸ்டடி பண்ண வேண்டிய ஏரியாவை குறிக்கிறது தான் கரிக்குலம். ஸோ கரிக்குலம் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். லேர்ன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸை ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ். செட் அவுட் ஃபார் லேர்னர்ஸ் டு பெர்ஃபார்ம் இன் ஆர்டர் டு அச்சீவ் சர்டன் கோல்ஸ். எதுக்காக நம்ம கரிக்குலமை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லேர்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். லேர்னர்ஸ் அவங்க கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண தேவையான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் கரிக்குலம். நெக்ஸ்ட் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமை இன்டகிரேட்டட் ஃபியூஸ்ட் கரிக்குலம் ஆர் ஹோலிஸ்டிக் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம் இஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு. எதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னா எஜுகேஷனல் அவுட்கம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, லேர்னிங் அப்ஜெக்டிவிட்டீஸ் அண்ட் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம். ஸோ இந்த ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம் கம்பைன்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இன்டு ஒன் ஃபீல்ட். தொடர்புடைய வேறு வேறு சப்ஜெக்ட்ஸை ஒருங்கிணைத்து ஒரே பாடப்பகுதியை சப்ஜெக்டாக கொடுக்கறது தான், வழங்குறது தான் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம். ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம் ஆக்குபைஸ் த மிட் பொசிஷன். மிடில் பொசிஷனில் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம் இருக்குது. சப்ஜெக்ட் சென்டர்ட் அப்ரோச்சுக்கும் லேர்னர் சென்டர்ட் அப்ரோச்சுக்கும் இடைப்பட்ட ஒரு அப்ரோச் தான், ஒரு கரிக்குலம் தான் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம். ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமை ஏன் ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்கிறோம்னா டிஃப்ரெண்ட் தீம்ஸ் ஆர் டாபிக்ஸை ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்டாக இன்டகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வியூ ஆஃப் த டாபிக் கொடுக்கறதால நம்ம ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமை நம்ம ஹோலிஸ்டிக் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். தென் பர்பஸ் ஆஃப் அ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம். எதுக்காக நம்ம ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஹைலைட் பண்ணுறதுக்காக, தென் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை இன்டகிரேட் பண்ணுறது, அதாவது கற்றல் அனுபவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக, தென் டு ப்ரிவென்ட் த கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை செப்பரேட்டாக லேர்ன் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, தென் டு இன்டகிரேட் த கண்டென்ட் தட் ஆர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இருக்கிற சப்ஜெக்டை ஒருங்கிணைத்து ஒரே கான்செப்டாக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்டில் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை இன்டகிரேட் பண்ணி ஒரே சப்ஜெக்டாக என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் வந்து ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன். நம்ம இங்கே சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸை ஃபியூஸ் பண்ணுறோம்ல, அதில் 2 டைப்ஸ் இருக்குது, 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபியூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெர்ஜிங் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் கோர்சஸை மெர்ஜ் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து யூனிஃபையிங் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸை மட்டுமே ஒருங்கிணைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் மெர்ஜிங் த கோர்சஸ். ஸோ இந்த டைப்பில் செப்பரேட் கோர்சஸ், தனித்தனியாக இருக்கிற கோர்சஸை ஒரே கோர்ஸாக இன்டகிரேட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா சப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற பவுண்ட்ரிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், இந்த டிசிப்ளினரி அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும், இந்த பவுண்ட்ரிஸை மறைக்கிறதுக்கு, இன்விசிபிள் ஆக்குறதுக்காகவும் தான் டிஃப்ரெண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸை ஒரே சப்ஜெக்டை ஒரே கோர்ஸாக நம்ம ஒருங்கிணைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் சப்ஜெக்டில் லிங்குவிஸ்டிக், லிட்ரேச்சர், கிராமர், ஸ்பெல்லிங் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூஸ் பண்ணி லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சிங்கிள் சப்ஜெக்டை ரெடி பண்ணுறோம். ஃபிசிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஃபியூஷன். தென் பயாலஜிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து பாட்னி, சுவாலஜி, பாக்டீரியாலஜி, அனாட்டமி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸோட ஃபியூஷன். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸையும் ஒருங்கிணைத்து தான் பயாலஜி அப்படின்னு ஒரு காமனாக ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறாங்க. தென் மேத்தமேட்டிக்ஸில் அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து ஃபியூஸ் பண்ணி தான் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு காமன் சப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் வந்து யூனிஃபையிங் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ். ஸோ இங்கே நம்ம ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஐடியாஸை மட்டுமே ஒரு சப்ஜெக்டை ஒருங்கிணைக்க யூஸ் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட்ஸை மொத்தமாக பிளெண்ட் பண்ணாமல் காமன் கான்செப்ட்ஸை மட்டுமே ஃபியூஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனுங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட், ஜென்ரல் பிரின்சிபிள். இதில் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை இன்டகிரேட் பண்ணுறாங்க.
ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கிற என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் குறிப்பிட்டிருக்கிற ஏர் பொல்யூட் பண்ணுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதோட சோர்ஸ், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் குறிப்பிட்டிருக்கிற தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன்ஸால் ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிறது. ஜியாகிரபி சப்ஜெக்டில் குறிப்பிட்டிருக்கிற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் வால்கானிக் எரப்ஷன், ஃபாரஸ்ட் ஃபயர், ஸோ இதன் மூலமாக எப்படி காற்று மாசுபடுது. தென் பயாலஜி சப்ஜெக்டில் குறிப்பிட்டிருக்கிற டீகம்போசிஷன் ப்ராசஸ், விளைபொருட்கள் உயிரினங்கள் டீகம்போஸ் ஆகிறதுனால காற்று எவ்வாறு மாசுபடுகிறது, ஸோ இந்த பற்றின ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரியாய் மாசுபடுறது பொல்யூட்டட் ரிலேட்டடான பொதுவான பிரின்சிபிள்ஸை ஒருங்கிணைத்து காமனாக என்வரான்மெண்டல் பொல்யூஷன்னு என்வரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்வரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா என்வரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி லேர்ன் பண்ண என்வரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டுமே லேர்ன் பண்ணால் போதும், எல்லா ஐடியாஸுமே கிடைக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபியூஷன் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் சப்ஜெக்ட் கண்டென்ட். ஸோ இப்போ பார்த்த அதே என்வரான்மெண்டல் சயின்ஸ் கான்செப்ட் தான். ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம லேர்ன் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டுமே லேர்ன் பண்ணால் போதும், இன்டெகிரேட்டட் பண்ணால் சப்ஜெக்டை மட்டும் லேர்ன் பண்ணால் போதும். அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக மற்ற சப்ஜெக்ட்ஸில் போய் நம்ம சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு டாப்பிக்காக ஃபியூஸ் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கான்செப்ட் பற்றின முழுமையான ஒரு நாலேஜ் கிடைக்கும். தென் செகண்ட் பாயிண்ட், பிரிங்கிங் அபவுட் த டைஸ் அமங் சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ் லேர்னிங் மீனிங்ஃபுல். ஸோ பிரிங்கிங் அபவுட் த டைஸ், சப்ஜெக்ட்ஸுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமைகளை எடுத்து காட்டுகிறதால ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. தென் தேர்ட் பாயிண்ட், பீப்புள்ஸ் ரிட்டைன் த கான்செப்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ இங்கே நம்ம டிசிப்ளினரி அப்ரோச் ஒரு சப்ஜெக்டை வந்து செப்பரேட்டாக லேர்ன் பண்ணும்போது கான்செப்ட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறது கொஞ்ச நாள்லேயே மறந்துடுவோம். பட் இங்கே நம்ம ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமில் இன்டெகிரேட்டட் அப்ரோச் ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ஆல் சப்ஜெக்ட்ஸையும் ஒரு சப்ஜெக்ட் மூலமாக கிடைக்குது. ஸ்டூடெண்ட் கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ணி லேர்ன் பண்ணுறதால அவங்க லேர்ன் பண்ணுறது வந்து நிறைய நாள் அவங்க மெமரியில் ரீட்டைன் ஆகும். ஃபோர்த் கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட் கெட் அ பெட்டர் ஐடியா ஆஃப் காமன் பிரின்சிபிள்ஸ். ஸோ கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ணி லேர்ன் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிசிப்ளினோட காமன் பிரின்சிபிள்ஸ் என்ன, அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிதை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஸோ லேர்னிங் மீனிங்ஃபுல்லாக அமையுது. Demerits of Broadfield curriculum. So first, compressing several subjects does not bring real integration. So நம்ம several subjects compress பண்றதால உண்மையான ஒரு ஒருங்கிணைப்பு real integration achieve பண்ண முடியாது. Students does not develop in-depth knowledge. So இந்த curriculum studentsக்கு ஒரு outline மட்டும்தான் கொடுக்குது. in-depth knowledge அந்த subject பத்தின ஒவ்வொரு discipline relatedஆன ஒரு ஆழமான ஒரு அறிவை provide பண்ணாது. Third point, presentation of generalization makes learning more abstract. ஜென்ரல் ஐடியாஸ் பிரின்சிபிள்ஸை மட்டுமே இன்டெகிரேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணும்போது அதர் பிரின்சிபிள்ஸ் மற்ற கருத்துக்களை ஸ்கிப் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ரொம்ப ஷார்ட்டாக அப்ட்ராக்டாக சுருக்கமாக இருக்கும், டீட்டெயில்டாக இருக்காது. Fourth point, programs centered around life themes tend to be artificial. லைஃப் தீம்ஸ் அதாவது வாழ்க்கை ரிலேட்டடான கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், லைஃப் சுச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாது. பிகாஸ் லைஃப் ரிலேட்டட் கான்செப்ட்ஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலை ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கான்செப்ட் இருக்கும். பட் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் நாளைக்கு இருக்காது, ஸோ வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இருக்கிற ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எந்த சொல்யூஷன்ஸுமே இருக்காது, கான்செப்ட்ஸுமே இருக்காது. ஸோ இந்த வாழ்க்கை ரிலேட்டடான கருத்துக்கள் எல்லாமே லைஃப் தீம் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். தென் கன்க்ளூஷன். ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலமில் மெயின் சோர்ஸஸே ஸ்டூடெண்ட்ஸும் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இங்கே முழுமையான ஃபோக்கஸ் வந்து இந்த 2 சோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை லிங்க் பண்ணுறதுல ஒன்றிணைக்கிறதுல மட்டும்தான் முழு கவனம் இருக்கும். ஸோ ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்செப்ட் பற்றி நிறைய ஐடியாஸை லேர்ன் பண்ணுவாங்க, பட் அந்த லேர்னிங் அவங்களுக்கு முழுமையான அறிவை கொடுக்காது. இப்போ கொஸ்டினில் how can be Broadfield curriculum design used to promote an interdisciplinary approach learning அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தா அதே கான்செப்ட் அப்படியே எழுதணும். பட் இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதக்கூடாது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தவிர்த்து எல்லா கான்செப்டையும் எழுதிட்டு கன்க்ளூஷனில் thus interdisciplinary approach is achieved ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் ப்ராட்ஃபீல்ட் கரிக்குலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.